ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் படமாக வெளியான KJQ கிங் ஜாக்கி கியூன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துக்கலாம். பார்த்தா மற்றும் ஜாக்கி இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா வாழ்க்கையில பவர் வேணும் அப்படின்ற ஆசையும் சூழ்நிலைகளும் பார்த்தாவ மெதுவா கிரைம் வேர்ல்டுக்குள்ள கொண்டு போயிடுது. அவருடைய இந்த பயணத்துல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருக்கு துணையா நிக்கிறவர் தான் ஜாக்கி. ஒரு பக்கம் அதிகாரம், பணம், வயலன்ஸ் மூலமா உயர நினைக்கிற பார்த்தா, இன்னொரு புறம் இந்த டேஞ்சரஸான வாழ்க்கையில இருந்து வெளியேறி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஜாக்கி. இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில குயின் வராங்க. ஸ்ட்ராங் மைண்டட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள குயினுடைய வருகைக்கு அப்புறமா பார்த்தா ஜாக் இவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிக்குது, இவங்களுக்குள்ள எப்படி பவர், ஈகோ, காதல், பிட்ரேல் மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு காலகட்டத்தில் உயிர் நண்பர்களா இருந்த ரெண்டு பேரும் இப்ப எதிரிகளா எப்படி மாறுறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. தீக்ஷித்துடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பார்த்தா கேரக்டருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லாவே கன்வின்சிங்கா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஜாக்கி ரோல்ல நடிச்ச சாஷா ஓடேலா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருடைய ரோலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வந்து நார்மல் லைஃப்ல வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய ரோல் அப்படின்றது இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப், ஈகோ, பவர் இந்த மூணு விஷயங்களை சென்ட்ரல் ஐடியாவா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே கன்வே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய பெரிய பிரச்சனையே பிரெடிக்டபிளான அந்த கேங்ஸ்டர் ஸ்டோரி அப்படின்றது தான். இதே மாதிரியான கதை காலத்துல நம்ம ஆல்ரெடி நிறைய படங்களை பார்த்துட்டோம். புதுசா எதுவுமே இந்த படத்துல இருக்காது. படத்துடைய ஸ்கிரீன் பிளேயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவும் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. சோ உங்களுடைய பொறுமை சோதிக்கிற மாதிரியான காட்சிகள் அதிகமாவே இந்த படத்துல இருக்கும். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட்டும் எமோஷனல் டெப்த்தும் இந்த படத்துல கம்மியா தான் இருக்கு. குயின் கேரக்டரை ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இன்ட்ரோடியூஸ் பண்ணாலுமே அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் வந்து டைல்யூட் ஆயிடுது. அது இந்த படத்துக்கான மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. KJQ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.